நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே புதிதாக கேஸ் இணைப்பு இலவசமாக பெறுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பற்றி தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. PMUY என்று அழைக்கக்கூடிய பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே உங்களுக்கு இலவசமான கேஸ் இணைப்பு வேணும்னா என்னென்ன தகுதி இருக்கணும்னு பற்றி இனி பார்க்கலாம். நீங்கள் SC/ST குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்களும் எலிஜிபிள் தான். அடுத்தது MBC வகுப்பை சார்ந்தவராக இருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு அடுத்ததாக அந்த யோஜனா அன்ன யோஜனா அப்படின்னு அழைக்கக்கூடிய AAY ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா AAYன்னு உங்கள் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்தது தற்போது தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினராக நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, நீங்களும் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது நீங்கள் ஒரு வனவாசிகளாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட ST மாதிரிங்க. அடுத்தது தீவுகள் மற்றும் நதி தீவுகளில் வசிக்கும் மக்கள் இது எலிஜிபிளுங்க. அடுத்தது SECC குடும்பங்கள் AHLTIN அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதற்கு எலிஜிபிள் தான். அடுத்தது 14 புள்ளி அறிவிப்பின்படி ஏழை குடும்பம், அதாவது நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நான் மேலே சொன்ன கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் கூட நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் தான். அடுத்த விஷயமா என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 வயசு கண்டிப்பாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏற்கனவே LPG இணைப்பு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. முக்கியமாக நான் மேலே சொன்ன அத்தனை கண்டிஷனுமே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு மட்டும்தாங்க, ஆணுக்கு கிடையாது. ஸோ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் தான். அடுத்ததாக இந்த திட்டத்தில் சேர என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை, அதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய KYC கண்டிப்பாக வேணும். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட பக்காவாக இருக்கணும். அடுத்தது விண்ணப்பம் பெறப்படும் மாநிலத்தால் வழங்கப்படக்கூடிய ரேஷன் கார்டு. நீங்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்திருக்கலாம், அதாவது நம்ம தமிழ்நாடு, நமக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே போதுமானதுங்க. அடுத்தது SIயில் ஆவணத்தில் தோன்றும் பயனாளியானது வயது வந்த உறுப்பினர்களோட ஆதார் கார்டு 2. அதாவது நீங்கள் இந்த திட்டத்தில் சேர போகிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதார் கார்டும் இதற்கு தேவை. அடுத்தது முகவரி சான்று. நீங்கள் அதே முகவரியில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் அட்டையே கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை உங்களுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கு வித்து IFSC கோடோடு இருக்கணும். உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இருக்கும் இல்லையா, அந்த பாஸ்புக்கும் அதில் IFSC கோடும், அந்த பேங்க்குக்கான அந்த IFSC கோடும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ IFSC கோடு இருந்தால் மட்டும்தான் ஃபண்டானது ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சேரும். இல்லைன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த IFSC கோடு இல்லை அப்படின்னா உங்களால் இந்த உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே சப்சிடியெல்லாம் ஃப்ரீயாக பெற முடியாது. நீங்கள் பணம் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ IFSC கோடு பேங்க்கில் கேட்டாலே கொடுத்துருவாங்க, அல்லது உங்கள் பாஸ்புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா IFSC கோடானது பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழே 2 வகையான சிலிண்டர் உங்களால் வாங்கிக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ எடை இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2200 சப்சிடியாக கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோ சிலிண்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த சிலிண்டருக்கான விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300. இதையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்களுக்காக பே பண்ணிடுது. ஸோ எல்லா கேஸ் ஏஜென்சிலையும் வாங்கக்கூடிய சிலிண்டர் டெபாசிட்டுக்காக 14.2 கிலோ சிலிண்டருக்கு 1850 ரூபாயும், 5 கிலோ சிலிண்டருக்கு 950 ரூபாயும் டெபாசிட் அமௌண்ட்டாக கொடுத்துட்றாங்க. அடுத்தது ரெகுலேட்டர் வாங்கிறதுக்காக 150 ரூபாயும், LPG அந்த கேஸ் டியூப் வாங்கிறதுக்காக 100 ரூபாயும், ஸோ உள்நாட்டு எரிவாயு நுகர்வோர் அட்டை, அதாவது நம்ம டொமஸ்டிக் கார்டு தானே யூஸ் பண்ணுவோம், அதுக்கான உங்கள்கிட்ட ஒரு பாஸ், அதாவது கேஸ் புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஸ் புக்குக்காக 25 ரூபாயும், அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதை செக் பண்ணி போகிறதுக்காக மொத்தம் 75 ரூபா பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் அப்படின்னு அது வாங்கிக்கிறாங்க. மொத்தமாக தேவையான எல்லா அமௌண்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே பே பண்ணிடுது. நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை.
ஸோ இதுதாங்க இந்த இகேஒய்சி அப்ளை பண்ணக்கூடிய அந்த உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ். இதில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே வந்து ஃபில் பண்ணிக்குவாங்க. அடுத்தது நீங்கள் இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் சர்ச்சில் PMUY அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் லிங்க் ஆனது ஓப்பன் ஆகுங்க. இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு PMUYயோட அஃபிஷியல் வெப்சைட் ஆனது ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதாங்க PMUYயோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்க இங்கே கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை நாம் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஆனது ஓப்பன் ஆகும். இதில் இந்தியன் கேஸு, பாரத் கேஸு, HP கேஸ் அப்படின்னு மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு எந்த கேஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கேஸில் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுது நீங்கள் பாருங்கள். ஸோ டைரெக்டாக இந்தியன் ஆயில் பேஜுக்கு வந்து போயிருந்தேங்க. இதில் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர் உள்நுழைவு அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஆனது ஓப்பன் ஆகுது. இதில் உங்களுடைய இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பரை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க வாய்ப்பில்லை, அதனால் நீங்கள் புதுசாக தான் கிளிக் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போது பதிவு செய்யுங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது உங்கள்கிட்ட கணக்கு இல்லையா, இப்போது பதிவு செய்யுங்கள் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய சுய விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் இந்த இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய பெயர் வந்து இங்கே போட்டுக்குங்க. அடுத்தது உங்களுடைய இனிஷியல் வந்து இந்த இடத்துல போட்டுக்குங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் ஏற்கனவே எந்த கேஸ் இணைப்புக்குமே அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருக்கக்கூடாது. ஏற்கனவே கேஸ் இணைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தில் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதுக்கு அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, நீங்கள் வந்து தேவைப்பட்ட அதாவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரீகேப்சா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருங்க. இந்த ரீகேப்சா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் நாட் ரோபோட் அப்படிங்கிறது நீங்கள் இதை ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அடுத்தது உங்களுக்கு தொடரவும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனானது காட்டும். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜாக இந்தியன் ஆயிலுடைய OTP பேஜானது ஓப்பன் ஆவாங்க. நீங்கள் எந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கான ஒரு OTP ஆனது வருங்க. இந்த OTPயை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது சரிபார்க்கவும் அப்படின்னு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து கனெக்ட் ஆகும். இதில் உங்களுடைய முகவரி சான்று, அடையாள அட்டை, பேங்க் பாஸ்புக்கு, மற்ற இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இங்கே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனானது ப்ராசஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் நீங்களே செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இசேவை மையத்தை அணுகி நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நபர், அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். வரைக்கும் நன்றி, வணக்கம்.